அன்பின் பிதாவே, இந்த காலை வேலைக்கா உமக்கு நன்றி செலுத்துகிறோம். சர்வ வல்லமையுள்ள தேவனே, ஒருவராய் பெரிய அதிசயங்களை செய்கிறவர், வானத்தையும் பூமி உண்டாக்கின கர்த்தர், எங்களோடு கூட இருக்கிறவர். ஆண்டவரே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே ஸ்தோத்திரம். நான் உமக்கு விரோதமாய் பாவம் செய்யாதபடிக்கு உமது வாக்கை என் இருதயத்தில் வைத்து வைத்தேன் என்று சங்கீதக்காரன் சொல்லுகிறது போல உம்முடைய வார்த்தைகள் எங்களுடைய இருதயத்துல இருக்கணும்ப்பா. ஆண்டவரே ஸ்தோத்திரம். பரிசுத்தமாய் வாழ எங்களுக்கு கிருபை செய்யுங்க. இந்த நாளின் வேத தியானத்தை எங்களுக்கு ஆசீர்வதித்து தாங்க. நேசிக்கிற இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் கேட்கிறோம் பிதாவே, ஆமென். 2 ராஜாக்கள் 8வது அதிகாரம். எலிசா தான் உயிர்ப்பித்த பிள்ளையின் தாயாகிய ஸ்திரீயை நோக்கி. 2 ராஜாக்கள் 4வது அதிகாரத்துல சூனேமியாள்ன்ற பெண் எலிசாவினிடத்துல தன்னுடைய மரித்த பிள்ளைக்காக வேண்டுதல் செய்யும் போது அவனை உயிர்ப்பிக்கிறத அங்க நம்ம பாக்குறோம். அந்த பெண்ணிடத்துல எலிசா சொல்றாரு, நீ உன் வீட்டாரோடு கூட எழுந்து புறப்பட்டு போய் எங்கேயாகிலும் சஞ்சரி, கர்த்தர் பஞ்சத்தை வருவிப்பார், அது 7 வருஷம் தேசத்தில் இருக்கும் என்று சொல்லி இருந்தார். தீர்க்க தரிசனமான வார்த்தைகளை எலிசா அந்த பெண்ணுக்கு சொல்றார். எங்கேயாச்சும் போயிரு, இந்த தேசத்துல 7 வருஷம் பஞ்சம் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இஸ்ரவேல் தேசத்துல வரப்போற பஞ்சத்தை குறிச்சு சொல்லி அவளை அனுப்பி வைக்கிறத இங்க பாக்குறோம். அந்த ஸ்திரீ எழுந்து தேவனுடைய மனுஷன் சொன்ன வார்த்தையின்படி செய்து தன் வீட்டாரோடு புறப்பட்டு பெலிஸ்தியரின் தேசத்தில் போய் 7 வருஷம் சஞ்சரித்தாள். முதல்ல அந்த வார்த்தை கர்த்தருடையது அப்படின்றத விசுவாசிக்கணும், அப்புறம் அதுக்கு கீழ்ப்படியணும். இது ரெண்டும் அந்த பெண்ணிடத்துல இருந்துச்சு. கர்த்தரை விசுவாசித்தா ஆண்டவர் சொன்னா ஆண்டவர் தேவைகள் எல்லாம் சந்திப்பாரு. ஏன்னா புதிய இடத்துக்கு போகணும், இங்க எல்லாத்தையும் விட்டுட்டு போகணும். அப்ப விசுவாசம் அதுக்கு ரொம்ப அவசியம். ஆண்டவர் மேல விசுவாசம் வச்சு அந்த வார்த்தைக்கு அப்படியே கீழ்ப்படுகிறான். தன் குடும்பத்தாரோடு கூட பெலிஸ்தியரோட தேசத்துக்கு போய் 7 வருஷம் அங்க தங்கி இருக்கிறான். 7 வருஷம் சென்ற பின்பு அவள் பெலிஸ்தியரின் தேசத்தை விட்டு திரும்ப தன் வீட்டுக்காகவும் தன் வயலுக்காகவும் ராஜாவினிடத்தில் முறையிடும்படி போனாள். இப்ப தன்னோட வீடு, வயல், தன்னுடைய சொத்தெல்லாம் விட்டுட்டு போயிருந்தா அதெல்லாம் மறுபடியும் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு ராஜாட்ட முறையிடுறா. அந்த நேரத்தில் ராஜா தேவனுடைய மனுஷனின் வேலைக்காரனாயிருந்த கேயாசியுடனே பேசி, எலிசா செய்த அதிசயங்கள் எல்லாம் நீ எனக்கு விவரமாய் சொல்லு என்றான். ஏற்கனவே எலிசாக்கு வேலைக்காரனா இருந்தது கேயாசி. ஆனா அதுக்கப்புறம் அவன் பணத்தின் மேல் ஆசை வச்சு நாகமானிடத்துல திரும்ப போய் அதெல்லாம் அந்த பரிசு பொருட்கள் எல்லாம் வாங்கினதுக்கு அப்புறம் எலிசா மூலம் எச்சரிக்கப்பட்டு அவன் குஷ்டரோகி ஆகி எலிசாவை விட்டு பிரிந்து போனதை நம்ம தியானிச்சோம். இந்த கேயாசி ஆரம்ப நாட்கள்ல எலிசாவோட கூட இருந்ததுனால அவனை கூப்பிட்டு அவன்கிட்ட விசாரிக்கிறார். எலிசா செய்த அதிசயங்கள் எல்லாம் நீ எனக்கு விவரமாய் சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறான். செத்து போனவனை உயிர்ப்பித்தார் என்பதை அதிசயத்தில் எலிசா செய்த அதிசயத்துல ஒண்ணு செத்து போனவனை உயிர்ப்பித்தது என்பதை அவன் ராஜாவுக்கு அறிவிக்கிற போது, இதோ அவன் உயிர்ப்பித்த பிள்ளையின் தாயாகிய அந்த ஸ்திரீ கரெக்டா இவன் சொல்லிக்கிட்டு இருக்கான். மரித்த ஒருத்தனை எலிசா உயிரோடு எழுப்பினார் சொல்ற நேரத்துல கரெக்டா இந்த பெண் அந்த இடத்துக்கு போறான். தன் வீட்டுக்காகவும் தன் வயலுக்காகவும் ராஜாவினிடத்தில் முறையிட்டார். அப்பொழுது கேயாசி, ராஜாவாகிய என் ஆண்டவனே, இவள்தான் அந்த ஸ்திரீ,
எலிசா உயிர்ப்பித்த இவளுடைய குமாரன் எலிசா உயிர்ப்பித்த இவளுடைய குமாரன் இவன்தான் என்றான். அந்த பெண் இதுதான், உயிர்ப்பித்த மகன் இவன்தான் அப்படின்னு சொல்லிட்டு கேயாசி இன்ட்ரடியூஸ் பண்ணி வைக்கிறார். கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிஞ்சு அந்த பெண் போனதுனால இப்ப கர்த்தர் அவளுக்காக யாவையும் செய்து முடிக்கிறார். சங்கீதம் 138:8 சொல்லியிருக்கு, கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார் அப்படின்னு சொன்ன மாதிரி இவ வரும்போது கரெக்டா கேயாசி இவளை பத்தி ராஜாட்ட சொல்லிக்கிட்டு இருக்காரு. கீழ்ப்படிந்த அந்த பெண் விசுவாசித்து கீழ்ப்படிந்ததுனால அவளுக்கான காரியங்களை கர்த்தர் கைகூடி வர பண்ணுகிறார். ராஜா அந்த ஸ்திரீயை கேட்டதற்கு அவள் அதை அவனுக்கு விவரித்து சொன்னாள். அப்பொழுது ராஜா அவளுக்கு ஒரு பிரதானியை நியமித்து, உடனே ராஜா ஒரு ஆபீசரை நியமிக்கிறார். அவளுக்கு உண்டானது எல்லாவற்றையும் அவள் தேசத்தை விட்டு போன நாள் முதல் இதுவரைக்கும் உண்டான அந்த வயலின் வருமானம் அனைத்தையும் அவளுக்கு கிடைக்கும்படி செய் என்றார். அவளோட எல்லாத்தையும் திரும்ப பெற்றுக்கொண்டா. அது மாத்திரம் கிடையாது, அந்த 7 வருஷம் வயலோட விளைச்சலுக்குரிய வருமானத்தையும் பெற்றுக்கொண்டா. இழந்த எல்லாத்தையும் திரும்ப பெற்றுக்கொண்டா. நம்மளும் கூட ஆண்டவரை விசுவாசித்து ஆண்டவர் சொல்ற வார்த்தைக்கு கீழ்ப்படியும் போது இழந்த எல்லாவற்றையும் திருப்பி கொள்ள ஆண்டவர் உதவி செய்வாரு. நமக்காக எல்லாவற்றையும் செய்து முடிப்பார். சீரியாவின் ராஜாவாகிய பெனதாத் வியாதியாய் இருந்தான். அந்த நாட்கள்ல சீரியா தேசத்துல பெனதாத்து ராஜாவாய் இருந்தான். அவனுக்கு வியாதி வந்தது. எலிசா தமஸ்குவுக்கு வந்தான். தமஸ்குன்றது சீரிய தேசத்தோட தலைநகரம். தேவனுடைய மனுஷன் இவ்விடத்தில் வந்திருக்கிறான் என்று அவனுக்கு அறிவிக்கப்பட்ட போது பெனதாத்துக்கு கேள்விப்படுறான். எலிசா தேவனுடைய மனுஷன் அங்க வந்திருக்கான்றத கேள்விப்பட்ட உடனே ராஜா ஆசகேலை நோக்கி, நீ உன் கையிலே ஒரு காணிக்கை எடுத்துக்கொண்டு தேவனுடைய மனுஷனுக்கு எதிர்கொண்டு போய், நான் இந்த வியாதி நீங்கி பிழைப்பேனா என்று அவனை கொண்டு கர்த்தரிடத்தில் விசாரிக்க சொன்னான். ஆசகேலை அனுப்பி, நான் உயிர் பிழைப்பேனா இந்த வியாதியில இருந்து அப்படின்னு சொல்லிட்டு கர்த்தரிடத்துல விசாரிக்க சொன்னான். இந்த ஆசகேலை பத்தி அவன் ஆபீசரா வேலைக்காரனா எதுவும் சொல்லப்படல. ஆனா இந்த ஆசகேலை குறிச்சு ஏற்கனவே தீர்க்க தரிசனமான வார்த்தைகள் 1 ராஜாக்கள் 19வது அதிகாரம் 15வது வசனத்துல கர்த்தர் எலியாட்ட சொல்லும்போது உனக்கு அப்புறம் எலிசா அபிஷேகம் பண்ணணும் அப்படின்னு சொல்ற நேரத்துல ஆசகேலை சீரியா தேசத்துக்கு ராஜாவாக்கு அப்படின்னு சொல்றத அந்த பகுதியில நம்ம வாசிக்கலாம். இப்ப அந்த ஆசகேலை பெனதாத் காணிக்கை கொடுத்து வியாதியில இருந்து நான் பிழைப்பேனா அப்படின்னு கேட்கறதுக்கு கர்த்தரிடத்துல விசாரிக்கிறதுக்கு அனுப்புறான். ஆசகேல் தமஸ்குவின் சகல உச்சிதங்களையும் 40 ஒட்டகங்களின் சுமையான காணிக்கைகளை எடுத்துக்கொண்டு, 40 ஒட்டகங்கள்ல எவ்வளவு சுமக்க முடியுமோ அவ்வளவு உசிதமான காரியங்களை காணிக்கையை எடுத்துக்கொண்டு அவனுக்கு எதிர்கொண்டு போய், எலிசாவுக்கு எதிர்கொண்டு போய் அவனுக்கு முன்பாக நின்று, சீரியாவின் ராஜாவாகிய பெனதாத் என்னும் உம்முடைய குமாரன் என்னை உம்மிடத்தில் அனுப்பி இந்த வியாதி நீங்கி பிழைப்பேனா என்று கேட்க சொன்னார் என்றார். காணிக்கையை கொண்டு போய் கொடுத்து வியாதியில இருந்து பிழைப்பானா ராஜா அப்படின்னு கேட்கிறான். எலிசா அவனை நோக்கி, நீ போய் வியாதி நீங்கி பிழைப்பீர் என்று அவனுக்கு சொல்லும், ஆனாலும் அவன் சாகவே சாவான் என்பதை கர்த்தர் எனக்கு காண்பித்தார் என்றார். வியாதி நீங்கிறோம், பிழைச்சிருவான்.
ஆனா அவன் சாக போறான், சாகவே சாவான். வியாதி நீங்கி பிழைச்சிருவான், ஆனா அவன் சாக போறான். அதுக்குதான் கர்த்தர் எனக்கு காமிக்கிறார் அப்படின்னு சொல்றான். பின்பு தேவனுடைய மனுஷன் தன் முகத்தை திருப்பாமல் அவன் சலித்து போகும் மட்டும் அவனை நோக்கி நோக்கி கொண்டே அழுதான். எலிசா ஒரே அழுக. யார பார்த்து அப்படின்னா, ஆசகேலை பார்த்து. அவனுக்கே சலித்து போற அளவுக்கு அவனை பார்த்து அழுகிறான். அப்பொழுது ஆசகேல், என் ஆண்டவன் அழுகிறது என்ன என்று கேட்டான். அதற்கு அவன், நீ இஸ்ரவேல் புத்திரருக்கு செய்யும் தீங்கை நான் அறிந்திருக்கிறபடியால் அழுகிறேன். நீ அவர்கள் கோட்டைகளை அக்கினிக்கு இரையாக்கி அவர்கள் வாலிபரை பட்டயத்தினால் கொன்று அவர்கள் குழந்தைகளை தரையோடு மோதி அவர்கள் கர்ப்பவதிகளை கீறி போடுவாய் என்றான். இனிமேல் நடக்க போறதெல்லாம் எலிசாவுக்கு தெரியுது. இவன் இஸ்ரவேல் மக்களை கொடுமைப்படுத்துவான், கோட்டைகளை எல்லாம் அக்கினிக்கு இரையாக்குவான், வாலிபர்களை கொன்று போடுவான், குழந்தைகளை தரையில மோதி அடிப்பான், கர்ப்பிணிகளை கீறி போடுவான், இதெல்லாம் சொல்றான். அப்பொழுது ஆசகேல், இத்தனை பெரிய காரியம் செய்ய நாய் ஆகிய உமது அடியேன் எம்மாத்திரம் என்றான். ஆசகேல் அப்ப தன்னை ரொம்ப தாழ்த்துறான். நாய், ஒரு அடிமையை போல ஒரு நாய்க்கு சமமா தன்னை சொல்றான், தன்னை தாழ்த்துறான். நான் இதெல்லாம் நடக்கிறதுக்கு, இவ்வளோ பெரிய காரியத்தை செய்யறதுக்கு நான் எம்மாத்திரம். அவனுக்கு அப்ப புரியல எப்படி இது நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறான். அதற்கு எலிசா, நீ சீரியாவின் மேல் ராஜாவாவா என்று கர்த்தர் எனக்கு அறிவித்தார் என்றான். நீ சீரியா தேசத்தோட ராஜாவாக போற, கர்த்தர் சொன்னாரு அப்படின்னு சொல்லிட்டு அவனை குறித்த தீர்க்க தரிசனமான வார்த்தைகளை சொல்றான். அவன் எலிசாவை விட்டு புறப்பட்டு தன் ஆண்டவனிடத்தில் வந்த போது, தன் ஆண்டவன் அப்படின்னா பெனதாத், சீரியாவோட ராஜா. அவன், எலிசா உனக்கு என்ன சொன்னான் என்று கேட்டதற்கு இவன், நீர் வியாதி நீங்கி பிழைப்பீர் என்று எனக்கு சொன்னான் என்று சொல்லி, அதை மட்டும் சொல்றான். வியாதியில இருந்து பிழைப்பீங்க அப்படின்னு சொன்னாரு. மறுநாளிலே ஒரு சமுக்காலத்தை எடுத்து தண்ணீரில் தோய்த்து அவன் முகத்தின் மேல் விரித்தான், அதனால் அவன் செத்து போனான். சமுக்காலத்தை தண்ணியில நினைச்சு முகத்துல மூடி மூச்சு விட முடியாம செய்து அவனை கொன்னு போட்டான். ஆசகேல் அவனுக்கு பதிலாய் ராஜாவானான். இப்ப தான் ராஜா அப்படின்னு சொல்லிட்டான். அதத்தான் 10வது வசனத்துல பார்த்தோம். வியாதி நீங்கி பிழைப்பீர், ஆனாலும் சாகவே சாவீர். வியாதினால சாக மாட்டேன், வேறொருவன் உன்னை கொன்று போடுவான், ஆசகேல் கொன்று போடுவான்றத மறைமுகமா எலிசா சொன்ன வார்த்தை அப்படியே நிறைவேறுகிறத இங்க நம்ம பார்க்கிறோம். இப்ப இந்த நாள்ல என்ன கற்றுக்கொண்டான்னா, எலிசா சூனேமியால பார்த்து சொல்றான்னு, நீ இந்த தேசத்தை விட்டு புறப்பட்டு எங்கேனாலும் போயிரு, இங்க 7 வருஷம் கொடிய பஞ்சம் இருக்கும் அப்படின்னு சொன்ன அந்த வார்த்தைய விசுவாசித்து அந்த வார்த்தைக்கு கீழ்ப்படிஞ்சு தன் குடும்பத்தோட பெலிஸ்தியர் தேசத்துக்கு போனா, 7 வருஷத்துக்கு அப்புறம் ராஜாட்ட தன்னுடைய காரியங்களுக்காக தன்னுடைய வீடு வயல்லாம் திரும்ப வேணும்னு கேட்க வர்றான். கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிஞ்சதுனால அவ எல்லாத்தையும் திரும்ப பெற்று கொள்ளும்படியா இவ வர்ற நேரத்துல ராஜா அங்க எலிசா செய்த அற்புதங்களை கேயாசிட்ட கேட்டுட்டு இருந்தான். அப்ப அந்த கேயாசி செத்து போனவனை எலிசா உயிரோடு எழுப்பினாரு அப்படின்னு சொல்ற அந்த நேரத்துல கரெக்டா இவ அங்க வர்றா. உன்னை கேயாசி இவதான் அந்த பெண்ணு, இவன்தான் அவன் எலிசா உயிரோடு எழுப்புனவன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றா. உடனே ராஜா ஒரு ஆபீசரை நியமிச்சு இவ இழந்த எல்லாத்தையும் திரும்ப பெற்று கொடும்படியா செய்தாரு. அது மாத்திரம் இல்ல, இந்த 7 வருஷத்துக்கும் அவளுடைய வயல்ல இருந்து கிடைச்ச வருமானத்தெல்லாம் கிடைக்கும்படி செய்தார் அப்படின்னு பார்த்தோம்.
அடுத்து சீரியா தேசத்தோட ராஜா வியாதிப்பட்டான். அவன் ஆசைகளை கூப்பிட்டு எலிசா சீரியா தேசத்துக்கு தமஸ்கு பட்டணத்துக்கு வந்ததை அறிந்து காணிக்கை கொண்டு போய் நான் வியாதியில இருந்து பிழைப்பேனா அப்படின்னு கேட்க சொல்றான். அதே மாதிரி ஆசைகேலு நிறைய காணிக்கைகளாம் எடுத்துட்டு போய் எலிசாட்ட கேட்கும்போது எலிசா அவன் வியாதி நீங்கி பிழைப்பான், ஆனாலும் சாகவே சாவான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு. அது மாத்திரம் இல்ல, ஆசைகேலை பார்த்து எலிசா ரொம்ப நேரம் அழுகிறாரு. ஆசைகேல் என்னன்னு கேட்ட உடனே, நீ இஸ்ரவேல் ஜனங்களுக்கு நிறைய தீங்கு விளைவிப்பாய் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னான். அது அப்படியே பின்னாட்கள்ல நிறைவேறித்து 2 ராஜாக்கள் 13வது அதிகாரம் 3வது வசனம், 7வது வசனம், 22வது வசனம், இது எல்லாத்துலயும் ஆசகேல் சீரியாவோட ராஜாவா இருந்து இஸ்ரவேல் மக்களை எப்படிலாம் ஒடுக்குனா அப்படின்றத அங்க சொல்லப்பட்டிருக்கு. இந்த தீர்க்க தரிசன வார்த்தைகள் எல்லாம் அப்படியே நிறைவேறினது. ஆசகேல் சொல்றான், நான் ஒரு அடிமை போல இருக்கேன், இவ்வளோ பெரிய காரியம் செய்யறது எப்படி அப்படின்னு கேக்குறான். நீ சீரியா மேல ராஜாவாகாய், ராஜாவான பிறகு இதெல்லாம் செய்வ அப்படின்னு சொல்லிட்டு எலிசா தீர்க்க தரிசனமான வார்த்தைகளை சொல்றாரு. அவன் புறப்பட்டு போய் சீரியாவோட ராஜாட்ட போறான். ஆசகேலு எலிசா என்ன சொன்னாருன்னு கேட்கும்போது, வியாதி நீங்கி பிழைப்பீர் அப்படின்னு சொன்ன உடனே அவன் ரொம்ப சந்தோஷமா இருந்திருப்பான். இனி நமக்கு வியாதி இல்ல, நம்ம பிழைச்சிருவோம் அப்படின்னு சந்தோஷமா இருக்கிற நேரத்துல அடுத்த நாள் ஆசகேல் ஒரு சமுக்காலத்தை தண்ணியில நினைச்சு அவன் முகத்துல விரிச்சிட்டான். அதனால அவன் செத்து போனான். அந்த பெனதாத்துக்கு பதிலா ஆசகேல் ராஜாவானான் அப்படின்னு சொல்லிட்டு தியானிச்சோம். இப்ப நம்ம ஜெபம் பண்ணலாம். அன்பின் பிதாவே, இந்த நாள்ல நாங்க கற்றுக்கொண்ட வேத பகுதிக்காய் நன்றி செலுத்துகிறோம். நாங்களும் உம்மை விசுவாசித்து உம்முடைய வார்த்தைகள் சொல்லுகிறபடி வாழ எங்களை அர்ப்பணிக்கிறோம். நீர் எங்களுக்காய் எல்லாவற்றையும் செய்து முடிப்பீர்ன்றத தியானிச்சோம். கர்த்தர் ஆண்டவரே, கர்த்தருடைய கரத்துல எங்களை ஒப்பு கொடுக்கிறோம். ஆண்டவரே, நீர் சொன்னதை செய்கிற தேவன். ஆண்டவரே, அதற்காக துதிக்கிறோம். உடைய வார்த்தைகள் அப்படியே நிறைவேறுகிறத தியானித்தோம். ஆண்டவரே, நீர் வாக்கினால் சொன்னதை கரத்தினால் நிறைவேற்றுகிற தேவன். உம்முடைய கரத்துல எங்களை ஒப்பு கொடுக்கிறோம். இந்த நாள்ல சுவிசேஷ ஊழியம் செய்கிறவர்களை கரத்துல எடுத்து பயன்படுத்துங்க. அநேகர் ரட்சிக்கப்பட கிருபை செய்யுங்க. நாங்களும் உம்முடைய ராஜ்ய பணியிலே எங்களால் இயன்றதை செய்ய ஒப்பு கொடுக்கிறோம். நேசிக்கிற இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் கேட்கிறோம் பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். God bless you.